ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமிலங்கள் மற்றும் காரங்கள் அந்த டாப்பிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கண்டென்ட் என்னன்னு பார்க்கலாம். இது அமிலங்கள் மற்றும் காரங்கள். இதில் அமிலம் அப்படிங்கிறது என்னன்னா புளிப்பு சுவை கொண்டது. இது லத்தீன் மொழி சொல். லத்தீன் மொழியில் அசிட்டஸ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக அமிலங்கள் நீரில் கரைந்து H+ அயனிகளையும் H3O O3+ அயனிகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நீரில் கரைஞ்சு H+ அயனி, அதாவது ஹைட்ரஜன் அயனிகளையும் குளோரைடையும் அயனியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்கீனியஸ் அப்படிங்கிறவர் தான் அமிலம் பற்றிய கொள்கையை முன் வச்சிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இதுதான் அமிலம் நீர் கரைசல H+ அயனிகளையும் H3O+ அயனிகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு அமிலத்தின் பெயர் அது எந்தெந்த உணவுப் பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். சிட்ரிக் ஆசிட் ஆரஞ்சுலேயும் எலுமிச்சை பழத்துலேயும் இருக்குது. ஓகேவா? லாக்டிக் ஆசிட் தயிர் மற்றும் பாலில் இருக்குது. ஆக்சாலிக் ஆசிட் தக்காளி, அசிட்டிக் ஆசிட் வினிகர், மாலிக் ஆசிட் ஆப்பிள், டார்டாரிக் ஆசிட் புளி மற்றும் இன்னொன்று திராட்சையில் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எறும்பில் என்ன ஆசிட் இருக்குன்னா ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். அதுக்கப்புறமே வேறு எதுவும் சொல்லியிருப்பாங்களே, அதான் எலுமிச்சை பழம் சிட்ரிக் ஆசிடு அதில் கொடுக்கல. வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும். தேநீர் ஃபார்மிக் ஆசிட், குளவியில் அல்கலி இருக்கும். ஓகேவா? நம்ம வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்கும் போது நம்மளுக்கு பசித்தன்மை ஏற்படும். ஆனால் அந்த டைமில் நம்ம சாப்பிடாமல் விட்டுட்டோம்னா நம்ம வயிறு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அந்த வயிற்று பிரச்சனை க்யூர் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா அலுமினியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த அமிலங்கள்லேயே கனிம அமிலங்கள், கரிம அமிலங்கள்னு 2 வகையாக இருக்குது. கனிம அமிலங்கள் என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, சல்ஃபியூரிக் ஆசிடு, நைட்ரிக் ஆசிட் இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட்ஸு. இதோட இயற்பியல் பண்புகள் என்னென்னு பார்த்தோன்னாக்க, அமிலங்கள் பொதுவாக புளிப்புச்சுவை உடையது, நிறமற்றது, அதுக்கப்புறமா அரிக்கும் தன்மை உடையது. அதுக்கப்புறம் என்னென்னா மனிதர்கள் தோல் துணி காகிதத்தில் படும்போது அது பாதிப்பை ஏற்படுத்துது. திரவ நிலையில் தான் மோஸ்ட்லி இருக்குது. ஆனால் ஒரு சில அமிலங்கள் மற்றும் திண்ம நிலையில் இருக்குது. அது எக்ஸாம்பிள் பென்சோயிக் ஆசிடு நீல லிட்மஸ் தாளை சிவப்பாகவும் மெத்தில் ஆரஞ்சை சிவப்பாகவும் மாற்றுகிறது. அமிலங்கள் நீரில் நன்கு கரையும். நீர் கரைசல் மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, உலோகங்களுடன் வினைபுரிந்து உலோக உப்பு மற்றும் ஹைட்ரஜனை தருது. அதுக்கப்புறமா உலோக கார்பனேட் மற்றும் பைகார்பனேட்டுடன் வினைபுரிந்து சல்பேட்டு மற்றும் CO2 H2O தருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாத்திரத்தில் என்னென்னா அந்த வெள்ளியம், இந்த காப்பர் மற்றும் பித்தளை பாத்திரங்களில் வெள்ளியம் பூசப்படுது. வெள்ளியம்ங்கிறது ஈயம். அது பூசாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த காப்பர் மற்றும் பித்தளையில் உள்ள கண்டென்ட் உணவுப் பொருளோடு சேர்ந்து நம்ம உணவுப் பொருளை நஞ்சாக்கிடும். ஸோ அதனால தான் இதில் ஈயம் பூசுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கார்பானிக் ஆசிட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கொக்கோகோலா, ஃப்ரூட்டியில் கொக்கோகோலா, 7up இந்த மாதிரி அந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அதில் கார்பானிக் ஆசிட்ஸ் இருக்குது. H2SO4 அப்படிங்கிறது சோப்பு, அப்புறம் இந்த டிட்டர்ஜென்ட்டு இதிலலாம் இருக்குது. பென்சோயிக் ஆசிடும் எத்தனாயிக் ஆசிடும் இந்த ஊறுகாயிலலாம் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் நைட்ரிக் ஆசிடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் பெயிண்டில் இருக்கான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு உலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து உலோக உப்பு மற்றும் நீரை தருகிறது. அமிலங்களின் பயன்கள் என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உணவுப் பொருள் செரிமானத்துக்கு யூஸ் ஆகுது. வினிகர் ஆசிட் உணவு கெடாமல் இருக்க பாதுகாக்குது. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க பென்சோயிக் ஆசிட் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சோடியம் உப்புக்கள், இந்த பொட்டாசியம் உப்புக்கள்லாம் குளியல் மற்றும் சலவை சோப்பாக யூஸ் ஆகுது. சல்ஃபியூரிக் ஆசிட் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. இது சோப்புகள், உரம், வண்ணப்பூச்சி இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலை இந்த மாதிரி நிறைய இடத்துல சல்ஃபியூரிக் ஆசிட் பயன்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் இது எல்லாமே முக்கியமான ஆய்வக காரணியாக பயன்படுத்தப்படுது.
அனைத்து உயிரினங்களின் செல்களிலும் வந்து நியூக்ளிக் ஆசிட் வந்து இருக்குது. இது வந்து செல்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விலங்குகள் வந்து டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் தாவரங்கள் ரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் கொண்டுள்ளன. அதாவது விலங்குகள் வந்து டிஎன்ஏவையும் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிடையும் தாவரங்கள் வந்து ரிபோ நியூக்ளிக் ஆசிடையும் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஊறுகாயில் வந்து என்ன சொன்னோம், நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் பென்சோயிக் ஆசிட் வேணாலும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து காரங்கள், இது வந்து கசப்பு சுவை உடையது. சலவை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பற்பசை, சோப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் ஆகுது. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் தான் வந்து காரங்கள். இது வந்து நீரில் வந்து வினைபுரிந்து OH- அயனிகளை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் பால்வம். சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பாக பயன்படுத்துகிறோம். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னல்கள் இதெல்லாம் வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு நீர், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோப்பு. ஓகேவா? இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, வாய்ப்பாடு இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோடியம் கார்பனேட்டை வந்து சலவை சோடான்னு சொல்கிறோம். சோடியம் பைகார்பனேட்டை சமையல் சோடான்னு சொல்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து காஸ்டிக் சோடாங்கிறோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்கிறோம். காரங்களின் இயற்பியல் பண்புகள்னு பார்த்தோன்னா, இது வந்து மோஸ்ட்லி திண்ம நிலையில் தான் இருக்குது. ஒரு சில இது வந்து திரவ நிலையில் இருக்குது அப்படின்றாங்க. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு திரவ நிலையில் இருக்கான். ஓகேவா? அது வந்து திரவ ஊடகத்தில் உள்ளபோது காரங்கள் வளவழுப்பு தன்மை உடையது, கசப்பு தன்மை உடையது, அரிக்கும் தன்மை உடையது, தோலில் பட்டுச்சுன்னா கொப்பளங்களை ஏற்படுத்தும், நிறமற்றது. இது வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாகவும், மெத்தில் ஆரஞ்சு வந்து மஞ்சளாகவும், பினாப்திலின் வந்து இளம் சிவப்பு நிறமாகவும் மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து காரங்கள் வந்து நீர் கரைசல் வந்து மின்சாரத்தை கடத்தும். இதுவும் மின்சாரத்தை கடத்தும், அமிலமும் மின்சாரத்தை கடத்தும். உலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து இதுவும் வந்து H2 வந்து கொடுக்குது. ஓகேவா? அலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து மோஸ்ட்லி வந்து உலோகத்தோட வினைபுரியறதில்ல, ஒரு சிலது வந்து வினைபுரிஞ்சு H2 தருது. அலோக ஆக்சைடோட வினைபுரிஞ்சு சோடியம் கார்பனேட் மற்றும் நீரை வந்து தருது அப்படின்றாங்க. அம்மோனியம் உப்புக்களுடன் வினைபுரிந்து அம்மோனியா உப்பு, அம்மோனியா அதுக்கப்புறம் நீரை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அமிலங்களுக்கும் இதுக்கும் காரத்துக்கும் ஒத்து போகிற தன்மை என்னென்னு பார்த்தோன்னாக்கா, இயற்கையிலே வந்து அரிக்கும் தன்மை உடையது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீர் கரைசல் அயனியாக்கத்திற்கு உட்படுகிறது. அதாவது வந்து அமிலம் வந்து H+ அயனிகளையும் காரம் வந்து OH- அயனிகளையும் கொடுக்கும். நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்தும், ரெண்டுமே தான். நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுத்தப்படுகிறது. அதாவது அமிலத்தையும் காரத்தையும் சேர்த்தோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா உப்பு ப்ளஸ் நீர் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அமிலமுக்கும் காரக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு ஒத்து போகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து அமிலங்கள் வந்து H+ அயனிகளை தரும், இது OH-. இது புளிப்பு சுவை உடையது, காரம் வந்து கசப்பு சுவை உடையது. அமிலங்கள் வந்து திட நிலையில் தான் வந்து மோஸ்ட்லி சில அமிலங்கள் தான் திட நிலையில் இருக்குது, மோஸ்ட்லி திரவ நிலை. காரங்கள் வந்து எல்லாமே திரவ நிலையில் தான் இருக்கும், ஒரு சில இது வந்து திட நிலையில் இருக்குது. இது வந்து நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பாக மாற்றும், இங்கே சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து நீளமாக மாற்றும். ஓகேவா? காரங்களின் பயன்கள் வந்து குளியல் சோப்பாக வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதாவது KOH வந்து குளியல் சோப்பாக பயன்படுத்துகிறோம். NaOH அப்படின்னா துணி துவைக்கிற சோப்பு. அதுக்கப்புறம் காகித தொழிற்சாலையில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. வெள்ளை அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு. வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நீக்கிறதுக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. உரங்கள், நைலான்கள், நெகிழிகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? அதாவது NH4OH அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. நைலானு, சலவை சோப்பு, உரங்கள், அமில நீக்கி இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா அமிலமும் காரத்தையும் சேர்த்தோன்னா உப்பு ப்ளஸ் நீர் வந்து கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் அமிலத்தையும் காரத்தையும் சேர்க்கும்போது என்னென்ன கிடைக்கிது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும் போது சோடியம் குளோரைடு, சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும் போது சோடியம் சல்ஃபேட்டு. ஸோ அது மாதிரி வந்து என்னென்ன சேர்க்கும்போது என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு வந்து டேப்லர் காலமில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்றாட வாழ்வில் நடுநிலையாக்கல் வினைகள். தேனி வந்து கொட்டுச்சு அப்படின்னா தேனியில் ஃபார்மிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதை நடுநிலையாக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க சுண்ணாம்பு வந்து தடவும். சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அது நடுநிலையாக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து வலி வந்து குறையும். குளவி கொட்டும்போது குளவியில் வந்து ஆல்கலிங்கிற காரப்பொருள் இருக்குது. ஸோ அதை வந்து நடுநிலையாக்க அமிலத்தன்மையுடைய வினிகரை வந்து நம்ம வந்து தடவணும். மாற்றி தடவிட்டோன்னு வச்சுக்கோங்க, எஃபெக்ட் பெருசாக போயிடும்.
பற்சிதைவில் வந்து காரங்கள் இருக்கும். நம்ம வாயில் இருக்கிற பல்ல வந்து அமிலத்தன்மை உடைய அழுக்குகள் வந்து இருக்கும். அதை போக்குறதுக்காக காரத்தன்மை உடைய பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட்டு வந்து காரமாக இருக்கும்ல, ஓகேவா? அமிலத்தன்மை வேறங்கன்னா, இப்போ வயிற்றில் அந்த கல்லீரல் பித்தப்பையெல்லாம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சுரக்குதா, அதை வந்து நடுநிலையாக்கிறதுக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா அலுமினியம் ஹைட்ராக்சைடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேளாண்மை வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா அதை நடுநிலையாக்க சுண்ணாம்பு கற்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து காரத்தன்மை ஏதாவது அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அமிலத்தன்மை உடைய உரங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். தொழிற்சாலையிலேருந்து வெளிவர கழிவுகளில் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். அதை வந்து நடுநிலையாக்கிறதுக்கு சுண்ணாம்பு தூள் இதை மாதிரியெல்லாம் சுண்ணாம்பு கற்கள்லாம் வந்து போட்டு அதை வந்து நடுநிலையாக்குறோம். ஓகேவா? நிறங்காட்டிகள் இது வந்து இயற்கை நிறங்காட்டி, செயற்கை நிறங்காட்டின்னு 2 இருக்குது. இயற்கை நிறங்காட்டின்னு பார்த்தோம்னா லிட்மஸ் தாள், மஞ்சள் சாறு, செம்பருத்தி, பீட்ரூட் இதெல்லாம். மஞ்சள் நிறங்காட்டி வந்து ஆசிடோடு சேர்க்கும்போது வந்து எந்த ஒரு நிறமும் கொடுக்காது. காரத்தோடு வந்து சிவப்பு நிறத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து செம்பருத்தி வந்து அமிலத்தோட வந்து இளஞ்சிவப்பு நிறத்தையும் காரத்தோட பச்சை நிறத்தையும் வந்து கொடுக்கும். பீட்ரூட் வந்து சொல்லியிருப்பாங்க, அது என்னதுன்னு எனக்கு தெரியல, பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீல லிட்மஸ் தாள் நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஆசிட் வந்து சிவப்பாகும் மாற்றும், பேஸ் வந்து ஒன்றும் மாற்றாது. சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து காரம் வந்து நீளமாக வந்து மாற்றும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபினாப்தலின் வந்து காரத்தோட வினைபுரிஞ்சு நிறமற்றதாக இருக்கும். அமிலத்தோட வினைபுரிஞ்சு நிறமற்றதாக இருக்கும். காரத்தோட வினைபுரிஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். மெத்தில் ஆரஞ்சு வந்து அமிலத்தோட சிவப்பு நிறத்தையும் காரத்தோட மஞ்சள் நிறத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தான் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அமிலம் மற்றும் காரங்கள். ஓகேவா? தேங்க்யூ.